ஹலோ வாங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் கேஆர்புரத்தில் இருக்கிற கோட்டை நாராயணசுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோங்க. இந்த கோயிலுக்கு பழமையான கோயில், கல் கட்டடத்திலான ஆன கோயில். இந்த கோயிலோட வலப்புறத்தில் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு உண்டான சன்னிதானம் இருக்குது, இடப்புறத்தில் பெருமாளுக்கு உண்டான சன்னிதானம் இருக்குது, எதிரில் சின்னதாக ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க. இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க. அங்கே விசேஷ நாளில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வைக்குவாங்க சாமியை. இதுக்கு முன்னே நான் ஒன்று ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். இந்த மாதிரி சொர்க்க வாசல் திறப்பு அன்னைக்கு பெருமாளுக்கு செய்திருந்த அலங்காரங்க இது. இங்கே பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே தான் நுழைஞ்சு போயிட்டு பக்கவாட்டில் பெருமாளை தரிசனம் பண்ணி வர மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது போட்டிருந்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த ஷார்ட்ஸு. பெருமாள் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறது. இந்த வழியாக தாங்க போயிட்டு இப்படி சுற்றி வந்து பெருமாளை பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எதிரில் கருட பகவான் சந்நிதி, பெருமாள் இப்படி இருப்பாருங்க. உள்ள பாருங்கள், இப்படி தான் இருப்பார் பெருமாள். ரொம்ப அழகாக இருக்கிற கோயில் இது. பழமையான கோயில், ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கோயிலில் பார்த்திங்களானாக்கா பெருமாளுக்கு தனியாக கொடிமரமும் சிவனுக்கு தனியாக கொடிமரமும் வச்சுருக்கிறத பார்க்க முடியும். பாருங்கள், இந்த பக்கம் வந்தோம்னாக்கா தனித்தனியாக வச்சுருக்காங்க கொடிமரம். இது ஆஞ்சநேயர் கோயிலுங்க. பெருமாள் கோயில் எதிரில் வந்து சின்னதாக ஆஞ்சநேயர் கோயில் வச்சுருக்காங்க. இங்கேயும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆஞ்சநேயர். விசேஷ நாள்லலாம் ரொம்ப நல்ல அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்கள், பெருமாளுக்குள்ள உண்டான கொடிமரம் இது. சங்கு சக்கரத்தோட கொடிமரம் தனியாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்களன்னா சிவனுக்கு தனியாக கொடிமரம் வச்சுருக்காங்க. தனியாக வச்சுருக்காங்க. எதிரில் நந்தி தேவர் இருக்கிற மாதிரியும் உள்ள சிவன் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. கோயிலில் பாருங்கள், சிவன் உள்ளே வச்சுருக்காங்க, லிங்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. கோயில் அழகாக பழைய காலத்து கோயில் தாங்க. எல்லாமே கல் கட்டடத்தால் ஆனது. இதை கோயிலோட தலைமரம்னு பார்த்திங்கன்னா வெள்ளை ஏற்கனுங்க. கோயில் ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் பெங்களூர் வந்தீங்களானாக்க கேஆர்புரத்தில் இருக்கிற இந்த பெருமாள் கோட்டை நாராயணசுவாமி கோயிலை வந்து தரிசனம் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.